எனக்கு இப்ப வேணும். வாங்கி தர முடியுமா முடியாதா? வாங்கி தர மாட்டீங்கன்னா கையை அறுத்துப்பேன். எனக்கு இப்ப வேணும். ஏய் குறி குறி எதுவும் பண்ணிடாதீ. நான் அப்பா சொல்லி எப்படியாவது வாங்கி தந்துடுறேன். ப்ளீஸ் ரீ, இன்னைக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணிக்காதீ. ஏங்க எங்க கொஞ்சம் இங்க வாங்கல. இங்க வந்து பாருங்க இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க. என்னாச்சு? பாருங்க. எனக்கு இப்ப வாங்கி தர முடியுமா முடியாதா? என்ன கேக்குறாவ? ஏங்க அவ கேக்குற பொருளை வாங்கி தரல, கையை எடுத்துப்பன்னு சொல்லி நிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குங்க. ஏதாவது பண்ணி போலன்னு பயமா இருக்குங்க. கையை அறுத்து போங்கறியா? ஓ, பிளாக்மெயில் பண்றீங்களா மேடம்? இவ்வளவுக்கும் காரணம் நீதாண்டி. அவ சின்ன வயசுல இருந்து அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை அடமண்டா வளர்த்து வச்சிருக்க நீ. அன்னைக்கே கேட்கும் போது அடமுடிச்சு கேட்கும் போது கொடுக்க மாட்டேன், வாங்கி தர மாட்டேன்னு நீ மறுத்து இருந்தினா இன்னைக்கு அவ அந்த நிலைமைக்கு வந்திருப்பாளா? சொல்லு. அவள் கெடுத்ததே நீதாண்டி. இன்னைக்கு கேட்கிற பொருளை வாங்கி கொடுக்கறான்னா கையை எடுத்து கொண்டு வந்து நிக்கிறான். இதே மாதிரிதான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 3 உயிர் போனிச்சு பாத்தியா? கேவலம் ஐபோனு இஎம்ஐ கட்டலன்ட்டு. ஐபோன் வாங்கலன்னு அவங்க அப்பா கடனை உடனே வாங்கி அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா அந்த பையன் இஎம்ஐ கட்ட முடியல, கஷ்டத்துல அவங்க அப்பாவோட கஷ்டத்துல இஎம்ஐ கட்ட முடியாம வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கு மலை உச்சியில போய் நின்றுட்டு எனக்கு இஎம்ஐ கட்டுவீங்களா இல்ல குதிச்சிடவான்னு மிரட்டி இருக்கான். அதுக்கு அவங்க அப்பா அம்மா கதறாங்க. அவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சிருச்சு, அம்மா அப்பா வந்திருப்பா உனக்கு இஎம்ஐ நான் கட்டுறப்ப வந்திருப்பேன்னு. அந்த பைத்தியக்கார பயலுக்கு அது கெட்டாம எங்க கட்டாம போயிருவாங்களோன்னு பயத்துல உச்சியில போய் நின்றுட்டு நான் செத்துருவேன் பயங்கர பிளாக்மெயில். அவங்க அப்பா வேற வழி இல்லாம போய் கையை பிடிச்சி இழுக்கிறங்கிற பேர் இழுக்கும் போது அந்த பையன் கொஞ்சம் பல்காதனால அவனை சேர்த்து அப்பனை போட்டு கீழே மலை உச்சியில கெத்துட்டாண்டி. அந்த துக்கம் தாங்காம தவிச்சிருக்கிற அந்த தாயும் கீழே வந்து செத்துச்சு. நியூஸ் தெரியுமா தெரியாதா? காரணம் என்ன தெரியுமா? பிளாக்மெயில். குழந்தைங்க என்னைக்கு பேரண்ட்ஸ் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ கிளைமாக்ஸ் இப்படி தாண்டி மரணம் வந்து சேரும். அதே மாதிரி இந்த பிள்ளைங்க நீ வளர்த்து வச்சிருக்கு. சின்ன வயசுல அவ சாப்பிடறதுக்கு போது அவ அழுவ ஆரம்பிச்சான். எனக்கு இது வாங்கி கொடுக்கலன்னா நான் திங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே நீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தனா குண்டி காஞ்சா குதிரை வைக்க திங்கிற மாதிரி 3 வேளை பட்னி கிடந்தா 4 வேளை அவ சோத்தை தின்னுட்டு அவ வேறான்னு போயிருப்பா. மைண்ட்ல புரிஞ்சிருப்பான். ஆஹா பேரண்ட்ஸ் அடம்பிடிச்சு கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு அவ சிந்திச்சிருப்பான், யோசிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அடம் பிடிக்கிறதே அவ ஹேபிட்டா மாறி இருக்காது. அன்னைக்கு நீ பண்ண தப்பு ஒரு விளைவு இன்னைக்கு இடி என்னன்னு அனுபவிக்கிறோம். இன்னைக்கு கையை எடுத்துட்டு வந்து நிக்குது. கையை எடுத்துக்கிட்டு இவ அறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கிடக்கட்டும். 1 லட்ச ரூபா கூட நான் செலவு பண்ணி காப்பாத்துறேன். ஆனா இவ கேட்கிற பொருள் 500 ரூபா இருந்தாலும் உனக்கு வாங்கி தர மாட்டேன். கையை எடுத்துக்கிட்டு வாடி வெளியே.